எல்லோருக்கும் வணக்கம். 90s கிட்ஸ் பசங்க பல பேர்த்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா கல்யாணம் ஆகுன்னு. ஆனால் பல பொண்ணுங்க கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் தலையில் இருக்கக்கூடிய முடி எப்படி நீளமாக வளர்த்துறது, தக்காளி பழம் மாதிரி எப்படி வெள்ளை வெள்ளன்னு ஆகிறது, எப்படி சமையல் கற்றுக்கிறதுன்னு அவங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு இன்ட்ராடேல நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த பக்கம் போகிறது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்க முடியாமல் கடைசியில் க்ளோசிங் ஆனது 43 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ அவனுடைய எதிர்காலத்தை பற்றி எப்படி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. அதாவது கடந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் இறங்கியிருக்கான். கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1500 பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 1500 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்போ இவன் எதிர்காலத்தை எப்படி, கூந்தலை எப்படி நீளமாக வளர்த்துவது அப்படின்ற மாதிரி இவன் ஏதாவது மேல் நோக்கி வளரலாமா அல்லது கீழ் நோக்கி வளரலாமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணாலும் சாமி கொஞ்சம் பொறுமையாக போங்க. இப்படி ஒரே மாதத்துக்குள்ளே 1500 பாயிண்ட் இறங்குறதும் ஒரே 15 நாளுக்குள்ளே 1500 பாயிண்ட் ஏறுறது எங்களால் தாங்க முடியாது. எங்கள் உடம்புல சக்தி இல்லை. நீ மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி மெதுவாக கிரைண்டு பண்ணி அரைச்சி மெதுவாக போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய மனநிலைமை. நான் நினைக்கிறேன் நாளைக்கு டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட், அதனால தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி சாத்வீகமாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டானோ, இறங்கினாலும் மேலே ஏறினாலும் கீழே இறங்கி மறுபடியும் ரெக்கவரி ஆகி ஒரு மாதிரி சாத்வீகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எதுக்கு டெல்லி எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஏதாவது முடிவு எடுத்துட்டானான்னு தெரில. கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் நிறுத்திட்டு அவன் போயிட்டான். இனி எதாக இருந்தாலும் திங்கக்கிழமை வரைக்கும் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணாதான் எந்த பக்கம் போகுது அப்படின்றதே தெரிய வரும். நண்பர்களே, இந்த அமேசான் எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்குதுன்னு தெரியல. 100 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ஒரு வருஷம் 2025க்கே வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏங்க 100 பில்லியன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் இந்திய ரூபாயில் கோடிங்க. டேய், ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் நைட்டு 10 மணி நேரம் கண்ணை முழிச்சு வேலை பார்ப்பேன்டா அப்படின்ற மாதிரி நேரம் இந்த 8 லட்சம் கோடியை கொண்டு வந்து எங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இறக்குனீங்கன்னா எங்களுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும் நீ உள்ளே இறக்குனீனாக்கா அதுவே கிட்டத்தட்ட நிஃப்டி 50,000க்கு போயிருமேயா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்களா? அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து வளரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுகளாக கண்டுபிடிச்சி அதில் பயங்கரமாக பணத்தை போடுறாங்க. ஹெச்சிஎல் டெக்கு செமிகண்டக்டர் ரிலேட்டடான நியூஸ் வருது. அதே மாதிரி சில கம்பெனிஸ் வந்து சம்பந்தமே இல்லாமல் ரெனியூபிள் எனர்ஜி சைடு, கிரீன் எனர்ஜி சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பல்வேறு கம்பெனிகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர்னு பணத்தை வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர் அப்படின்றது இப்போ தான் புதுசாக வருது. அந்த காலத்தில் கூகுள், மைக்ரோசாஃப்ட் தனி ஒரு சின்ன ஆளுகளாக ஆரம்பித்து பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சாங்க. ஆனால் இப்போ அந்த சின்ன ஆளுகளுக்கு யாருமே பெரிய ஆளுக்கு இடம் விட்டு தர மாட்டேன்றானு, அவனுங்களே டபக்குன்னு கோதாவில் குதிச்சிட்றானு. ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து எக்கச்சக்கமாக பணத்தை செலவு பண்ணி புதுசாக வளரக்கூடிய கம்பெனிகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு எதிர்காலத்தை தட்டி பறிச்சிடுறாங்க. அந்த வகையில் அமேசான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட்டுங்க, இந்திய கவர்மெண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் மாதிரி தான் இதெல்லாம். 8 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு தனி கம்பெனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும். நண்பர்களே, ஐடியில் வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், அவங்களுடைய டெக்னாலஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு நியூஸ், ஹாட் நியூஸ் அப்படின்றது நான் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா, இன்ஃபோசிஸ்லேருந்து சில பேர்த்த வேலைக்கு எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசியில் பார்த்தா அவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணதை விட்டுட்டு அவங்கள வெளியேற்றுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் நம்ம படிக்கிறோம். ஃப்ரெஷர்ஸை ஒரு காலத்தில் பொண்ணுங்கள்லாம் வந்து பெங்களூரில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் கட்டிக்குவோம், சென்னையில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் கட்டிக்குவோம், வேறு எந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரிஜெக்டட், ஒன்லி ஐடி வேலை இருக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஒரே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒன்று உள்ளே வந்து கடைசியில் கோடிங்கில் பெரிய ஆளுகளாக இருக்கக்கூடிய ஆளுகள் அல்லது வேறு ஏதாவது ஐடியில் பெரிய ஆளுகளாக இருக்கக்கூடிய வேலைகளுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மற்றவனையும் மனுஷனை மதிக்கணுமா இல்லையா? ஒரு மார்க்கெட்டிங் வேலைக்கு போகிறவன், ஒரு பேங்க்குக்கு போகிறவன், ஏதாவது ஒரு தனியாக தொழில் வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஐடினே போய் கடைசியில் ஐடி குப்பா போடுற மாதிரி ஆகிப்போச்சு.
இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே கொடுமைக்கு இறங்கின ஷேர் ஏதாவது செய்தி இருக்கா, நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. என்சிசி அப்படின்ற கம்பெனி 13% இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் சம்மந்தப்படுத்தி தான். பட் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் என்பது பார்க்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ற போதிலும் அவங்களுடைய ப்ராஃபிட் என்பது போன குவார்ட்டரை விட நல்லா தான் வந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் தொடர்ந்து கடந்த 4 குவார்ட்டர்களாக வளரும் விதத்தில் இருக்கு. 10, 11, 12, 14 அப்படின்ற வளரும் விதத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஷேரினுடைய விலை என்பது கீழே இறங்கும் முகத்தில் இருக்கு. ஆண்டவனே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த என்சிசி ஷேரினுடைய இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 13% இறங்கியிருக்கு. இதுக்கு பாவம் அவங்க வெளியிட்டு இருந்த ரிசல்ட் தான் காரணம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சைட்வேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு ஷேர் பெருசாக மேலும் ஏறாமல் கீழேயும் பெருசாக போகாமல் ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருப்பானு. ஐயோ கடவுளே, எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் பல முதலீட்டாளர்களுடைய மைண்ட் வாய்ஸ். இப்போ இந்த பிஎல் அப்படின்ற ஷேர்னுடைய கடந்த 6 months ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு யாராவது ஒருத்தர் ரொம்ப உச்சத்தில் வாங்கியிருந்தாங்கன்னா கூட திடீர்னு 2-3 மாதங்கள் கழிச்சு அந்த ரேட்டு பக்கத்தில் வர்றான். அப்புறம் கீழே ரொம்பவுமே கீழே போய் விழுகிறான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மேல் நோக்கி வர்றான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தாவே போதுமே சாமி ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேர் வேணும்னா ஒரு செக்டர் என்பது ஒரு க்ரோயிங் செக்டராக இருக்கணும். அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து க்ரோத்தில் வந்து அந்த கான்செப்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த பிஎல் வந்து பொதுவாக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் மேனுஃபேக்சர்னு வந்தாங்க. அது எந்த இதில் வேணாலும் இருக்கலாம். டிஃபென்ஸ் செக்டராகவும் இருக்கலாம், டிஃபென்ஸ் வந்து வேறு செக்டர்லாம் இருக்கலாம். ஸோ இவங்களுடைய ஆர்டர் புக்கு ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய வேல்யூ என்பதும் கம்மியாக இருக்கணும். இவங்க இருக்கக்கூடிய செக்டர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது சில வருடங்களுக்கு முன்னாடி 500-1000 கோடியாக இருந்தது. இப்போ 1300 கோடினெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு க்ரோயிங்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது கடைசிக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கவாது செய்வானுங்க. சைட்வேஸ், அதாவது மேல் நோக்கி ஏறணும்னு அவசியமே இல்லை ஷேர் மார்க்கெட்டில். ஏன்னா ஏறினவன் என்னைக்காவது ஒரு நாள் தொப்புன்னு உளுந்துடுறான். பெரிய பெரிய ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவன் ஒரு ஷேரை வாங்கி ஹையில் விற்றுட்டு வேறு ஷேரை பார்க்க போயிடுறான். அப்போ கடைசிக்கு ஒரு ஷேர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு மாதிரி ஏதாவது ஒரு 10 ரூபாய் பாட்டு கோஷ்டிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியம் லெவலில் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஷேர்கள் இருந்ததுனாவே முதலீட்டாளர்கள் நாங்கள் தப்பிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ்னுடைய மைண்ட் வாய்ஸ். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இன்னைக்கு மூட கெடுத்து விட்டாங்க. நல்லா கம்முன்னு அடுத்து வரக்கூடிய சனி ஞாயிறு சிவனேன்னு குப்புறப்படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். 2 நாள் லீவை போட்டுட்டு, அதனால் மறுபடியும் நம்ம திங்கட்கிழமை திருப்பி சந்திப்போம். 2 நாள் லீவை போட்டுட்டு, ஏன்னா மார்க்கெட்டில் சந்தோஷத்தை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. எஃப்ஐஸ்னுடைய டேட்டா எடுத்து பார்க்குறோம், அவனும் பெருசாக இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்கிறான். இன்னுமே 470 கோடி வித்து தான் வச்சுருக்கான் கேஷ் மார்க்கெட்டில். சரி, Q2 ரிசல்ட் தான் சரியில்லை, Q3வாவது வந்து காப்பாற்றுமேன்னா ரொம்ப சில பேர்த்த தான் காப்பாற்றிருக்கு. 10%, 20% ஏறி சில பேர்த்த தான் காப்பாற்றி விட்டுருக்கு. எஃப்ஐஸ்னுடைய டேட்டா சரியில்லை. இன்னைக்கு ஆர்பிஐனுடைய அவுட்கம் வந்துமே இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த முடியல. அது ஒரு ஃபேவரான ஒரு டிசிஷன் தான், 0.25%. ஆக மொத்தம் மூட கெடுத்து விட்டதுனால கம்முன்னு போய் கோயிலில் கொந்துக்க வேண்டியதுதான். வெறும் 10,000 கோடி போட்டால் போதுங்க நண்பர்களே. இந்த எஃப்ஐஸ் வந்து பெருசாக வாங்க வேண்டாம். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ஒரு 2000 கோடிக்குன்னு வாங்கினாவே மறுபடியும் மார்க்கெட் போய் உச்சத்தில் உட்காந்துரும். அப்புறம் மறுபடியும் அவங்க ஒரு அமுத சுரபி மாதிரி மறுபடியும் மார்க்கெட்டை ஹையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க இன்னும் 1 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ எவ்வளோ வேணுமோ அவங்க வித்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆனாலும் பாருங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய சிங்க குட்டிகள், நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் எஸ்ஐபி மூலியமாகவும் லம்சம் மூலியமாகவும் பணத்தை போட்டு 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 நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்றது தெரில, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை குறைக்காத வரைக்கும். ஆனால் இந்தியாவில் எல்லாத்துக்குமே ஹை இன்கம் அப்படின்றது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அந்த காலத்தில் 2000 ரூபா ஒன்றுமில்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபா 4000 ரூபா சம்பளம் கொடுக்கறக்கே ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு மாதிரி மூக்கால் அழுவாங்க.
இப்போல்லாம் அசால்ட்டாக ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் வந்து 10,000 முதல் கொண்டு மேற்கொண்டு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருச்சு. அதே மாதிரி ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ நம்மளுடைய டிஐஸ் தான் இப்போதைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, தங்கமயில் அப்படின்ற ஒரு கம்பெனி, தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ற கம்பெனி, இந்த கம்பெனி சமீபத்தில் அதனுடைய ஹையெல்லாம் 2,700 வரைக்கும் போயிருக்கான். இந்த ஷேர்ல சமீபத்தில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இவன் ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்குறான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரைட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்காக, நீங்க அந்த ஷேரை வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் கொடுக்குறான். அந்த ரைட்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது ஏதாவது ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகி உங்களுக்கு மேபி அதில் ஏதாவது லக் அடிக்கலாம். அப்படி அடிக்கும் பொழுது அது என்னன்னே தெரியாமல் எக்ஸ்பைரி ஆக விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது எக்ஸ்பைரி ஒர்த்லெஸ் அப்படின்ற மாதிரி ஆயிரும். 0 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆயிரும். அல்லது இதை அடிஷ்னலாக இன்னொரு 1,400 ரூபா கொடுத்து மறுபடியும் ஷேரை, இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட், அதாவது கரண்ட் ப்ரைஸ் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி 2,700 போயிருக்கான், இப்போ 1,879 போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஷேர் 1,400 ரூபா கொடுத்து மறுபடியும் ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும்பொழுது இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர், அந்த ஆஃபர் நல்லபடியாகவும் இருந்து நீங்கள் அதை விற்கவும் இல்லை, அந்த ரைட்ஸை கன்வெர்ட்டும் பண்ணலைன்னா இது 0 ஆகிடும். ஸோ அப்போ இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி, இந்த ரைட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து 11 பிப்ரவரி 2025 அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் அப்படின்றது ஒருத்தர் வாங்கியிருந்துருக்கணும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு அந்த ரேஷியோ பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து 2:15 அப்படின்னா 2 ஷேர் வச்சிருந்தா 15 ஷேர் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர், ஏன்னா நிறைய பேருக்கு புரிதல் அப்படி தான் இருக்குது. 2:15னா 2 ஷேர் வச்சிருந்தா 15 ஷேர் கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லெட்டரில் எழுதுனது தான் நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 15 ஷேர் வச்சுருந்தாக்கா 2 ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ தங்கமயில் ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட செய்தியில் இது ரொம்ப முக்கியமான செய்தி, அவங்க ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கொச்சின் ஷிப்யார்டில் இன்வெஸ்டர்ஸுடைய மைண்ட் வாஷ் என்னென்னா, எப்பா நீ 3,000 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குற, ஆனால் அது எங்களுக்கு எப்படி அது பத்தும், 3,000 ரூபாயிலிருந்து நீ இறங்கிக்கிட்டு கடைசியில் 3,000 ரூபா நீ டிவிடெண்ட் கொடுக்குறேன்ட்டு சொல்கிறியே, எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி இப்போ அவன் மனசுடைஞ்சு ரொம்பவுமே வெக்ஸாகி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கொச்சின் ஷிப்யார்டில். சரி, கிடைச்சதுக்கு ஒரு 3,000 ரூபாயாவது கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு. இந்த சமயத்தில் ஐபிஓக்கள் ஏதாவது ஓப்பனாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்கக்கூடிய செய்தியில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் போன்ற பெரிய பெயர்கள்லாம் இருந்தாலுமே இப்போதைக்கு ஓப்பனாக எதுவும் இல்லை. நண்பர்களே, இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற ஷேரில் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, இந்த ஷேர் 6% இன்னைக்கு ஏறி இருக்கா. இதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய ரிசல்ட் இம்பேக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், முதலீட்டாளர்கள் அப்படின்ற செய்தி டிசம்பர் 2024 குவார்டரில் Q3ல ஹோல்டிங் பர்சன்டேஜ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி 11.41 இருந்தது, டபக்குன்னு 20.19 அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற கம்பெனி இது வந்து ஸ்டீல் ரிலேட்டடான கம்பெனி. என்னப்பா நீங்கள் மட்டும் செலுசெலுப்பாக இருக்கீங்க, நாங்கள்லாம் அதில் பாதாளத்தில் கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற ஷேர் தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை ரேட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆஹா தெய்வமே, ரொம்ப நாளாக சொம்பு அடி வாங்கி கிடக்குதே அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அது ஒரு 4% ஏறி அந்த ஷேர் முதலீட்டாளர்களை இன்றைக்கி அது சந்தோஷப்படுத்தியிருக்கு. இந்த டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள், அதே மாதிரி இந்த ஆட்டோ ரிலேட்டடாக இந்த பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகள் பாவம் ரொம்பவுமே அடிபட்டு கீழே இறங்கி கிடந்ததுங்க. அதுகளில் சில கம்பெனிகள் இப்போ சமீப காலமாக 2-3 நாட்களாக இன்றைக்கி ஆர்பிஐனுடைய ரேட் கட் நியூஸை வச்சுக்கிட்டு ஏதாவது ஆட்டோ பங்குகள், இந்த டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு இன்ட்ராடே லெவலில் இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்றது வச்சுருக்குதுங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேரை வச்சு பாவம் மனசு நொந்து போய் லாஸில் இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு சிறிய சந்தோஷம் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் பிரின்சிபல் ஆஃப் பொலாரிட்டி அப்படிம்பாங்க. அதாவது முதல்ல வந்து ஒரு உச்சம் இருக்குன்னு வச்சுங்க ஷேர் மார்க்கெட்டில், அதை பெனட்ரேட் பண்ணி அதை தாண்டி போயிட்டான்னு வச்சுங்க மார்க்கெட், மறுபடி எப்போ விழுகிறானோ அப்போ ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதா இந்த பிரின்சிபல் ஆஃப் பொலாரிட்டி அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில்.
ஒரு உதாரணத்துக்கு இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடி 2022களின் போது ஒரு 32 ரூபாய் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸை பெனட்ரேட் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணி அப்படியே மேல் நோக்கி ஒரு கட்டத்தில் போயிட்டு இப்போ சமீபத்தில் 30 ரூபா ரேஞ்சுக்கு வந்து விழுந்த கம்பெனி இப்போ மறுபடியும் அந்த ரேஞ்ச் பக்கத்தில் கொஞ்சோண்டு சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 40 ரூபா வரைக்கும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு செய்திகளில் இடம் பெற்று இருக்கு. நாம் இனி மறுபடியும் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் சந்திப்போம் நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.